இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண்ணும் புழல் காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த சாம்சன்ராஜ் என்கின்ற வாலிபரும் மாதவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஒன்றாக படித்தனர். அப்போது இளம்பெண்ணுக்கு 16 வயதே ஆகியிருந்தது. பள்ளி பருவத்தில் 2 பேரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சாம்சன்ராஜ் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. அதன் பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு மாதவரத்தில் தான் படித்த பள்ளி அருகே வைத்து காதலியை சாம்சன்ராஜ் பார்த்துள்ளார். அப்போது அவரிடம் பேச்சு கொடுத்த சாம்சன்ராஜ் மாதவரம் பால்பண்ணை பகுதியில் ஆள் இல்லாத ஒரு வீட்டுக்கு இளம்பெண்ணை அழைத்து போயிருக்கிறார். அங்கு வைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த பெண்ணோடு உல்லாசமும் அனுபவித்திருக்கிறார். அந்த நேரத்தில் காதலியை ஆபாசமாக வீடியோவும் எடுத்து வைத்திருக்கிறார். அதன் பிறகு கடந்த 2020ஆம் ஆண்டு காதலியான இளம்பெண்ணுக்கும் திருமணமாகி இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு காதலியை போனில் அழைத்து பேசிய சாம்சன்ராஜ், உன்னுடைய ஆபாச படம் மற்றும் வீடியோ என்னிடம் உள்ளது, அதனை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த காதலி சாம்சன்ராஜ் வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்போது தன்னுடைய வீட்டில் வைத்தே மிரட்டி காதலியுடன் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார். அதன் பிறகு பல முறை சாம்சன்ராஜ் போனில் தொடர்பு கொண்டு பேசி தான் கூப்பிடும் போதெல்லாம் தனியாக வர வேண்டும் என்றும், அப்படி வரவில்லை என்றால் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். திருமணத்துக்கு பிறகும் காதலனுடைய தொல்லை எல்லை மீறி சென்றதால் மாதவரம் பால்பண்ணை போலீசில் இளம்பெண் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் போலீசார் சாம்சன்ராஜ் மீது போக்சோ உள்ளிட்ட 4 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பின்னர் சாம்சன்ராஜை தற்போது கைதும் செய்திருக்கிறார்களாம். நாட்டில் பாருங்கள், அயோக்கியன் கொள்ளக்காரன்லாம் தைரியமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு தப்பு பண்ணுறானுங்க. எந்த தவறுமே செய்யாத அப்பாவிங்க பயந்து போயிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.